துணையாகி சுமையெல்லாம் தந்தைக்கு தந்து ஆனந்தத்தில் நான் மிதந்து ஓம் சாந்தி. பாப்தாதா கரம் என் தலையில் கவலையற்ற சக்கரவர்த்தி நானே என்று. உண்மையான சிநேகி நானாகி உழைப்பை எல்லாம் விடுவேன் தானாகி. தந்தை அருகே கருணை நெஞ்சமே சிநேகத்தில் வாழ கற்று தருவார். இன்று தந்தை பார்த்தார் மலர்களின் மாலை ஒன்று சிரேஷ்டமாக தந்தை சமமாகும் குழந்தைகள். 2 சிநேகத்தில் நெருங்கி வரும் முயற்சியாளர்கள். 3 புயல்களை சந்தித்தாலும் விருப்பம் கொண்டவர்கள். 4 புகார் சொல்லும் மாலை அவரும் தந்தையின் பிள்ளை. எந்த மாலையில் நான் இருக்கிறேன் எனைத்தானே கேட்கிறேன். சிநேகம் என்றால் உழைப்பு நீரும் கல்லும் கூட தண்ணீராய் தோன்றும். மலை முன் வந்தாலும் பஞ்சமாய் போகும். சிநேகம் மட்டும் போதும் எல்லாம் மாறும். தந்தையின் சிநேக போதை ஆதிக்காலம் முதல் நம்மை தாங்கும். சிநேகத்தை நினைத்தாலே உழைப்பு அன்பாக மாறும். எந்த சுமையும் என் தலையில் வேண்டாம் நான் திருஷ்டி. அது தந்தையின் வேலையே சங்கமயுகம் சந்தோஷயுகம். இங்கு துன்பம் யாருக்காக என்ன ஏன் எப்படி என்ற எண்ணங்கள் சிநேகத்தில் கரைந்து போகட்டும். இத்தனை பிறவிகளின் ஜீவன் முக்தி சிறு காலத்திலேயே தந்தை தரும். இப்போதே உழைப்பு இல்லா நிலை கவலையற்ற சக்கரவர்த்தியான நிலை. அனுபவம் செய் நினைவு செய் அனுபவத்தில் மூழ்கிட்டு வாழ். அமிர்த வேளையில் உறுதியாக கர்மயோகத்தில் வந்து சாதாரணம் ஆகாதே. சுபாவமும் சமஸ்காரம் தடையா. சிநேகமே அதற்கு மருந்து தந்தை கேட்கிறார் நம்மை எவ்வளவு காலம் திட்டம் மட்டும் போட போகிறீர்கள். செய்து முடிக்கும் நேரம் இப்போதுதான். பூர்வஜாத்மாக்கள் அழைக்கின்றனர் பூஜைக்குரியோரே. எப்போது உலக நன்மை உலவும் துக்கத்தின் குரல் கேளுங்கள். தந்தை நம்மில் பிரத்யட்சமாக வேண்டுகிறார். திட உறுதி நிலையான நிலை இதுவே விஸ்வ சேவையின் வேகத்தை கூட்டும். சிநேகக் கடல் தந்தை நமக்கு அருகே. அதில் தினம் மூழ்கிடுவோம். சுமை எதுவெனில் தந்தை தந்து சமநிலை ஸ்திதி உயர்த்தி